ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். அங்கீகாரம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பிளேஸை பிடிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஃபீஸில் நம்ம நிறைய வேலை பண்ணுறோம், ஆனால் நம்மளை யாரும் ரெகக்னைஸ் பண்ணலைன்னா நம்ம வீட்டில் புலம்புறோம், நான் இவ்வளோ வேலை பண்ணுறேன், ஆனால் என்னை யாருமே என்னோட வேலையில் என்னை ரெகக்னைஸ் பண்ணலன்னு. அதே சமயம் நம்ம இல்லாத சமயத்தில் அவன் இருந்துன்னா இது சூப்பராக பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம மேனேஜர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லிச்சே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அவன் நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீலும் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லாரையும் அங்கீகரிக்கிறோமா, அவளோட வேலைக்கு நம்ம ரெகக்னேஷன் கொடுக்குறோமா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. நம்ம பேரண்ட்ஸையோ ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ் அவ்வளோ அவள் நினச்சிப்பா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம பொண்ணோ பிள்ளையோ நம்மளை பற்றி எதுவுமே சொல்லலையேன்னு அவளுக்கு தோன்றதோ இல்லையோ நம்ம அம்மா உன்னால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இல்லை நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முதுமையில் தனிமை. இப்போ நம்ம நிறைய பேர் தனிமையில் இருக்கா, வயசான பிறகு அவள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறான்றது நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம். அதே மாதிரி நான் ஒரு ஆங்கில கதை படித்தேன். அதில் ஒரு தாத்தா புள்ள மாட்டு பொண்ணு பேரம்பேத்தியோடு இருக்கார். அவர் ஒரு நாள் காத்தால் அவருக்கு ஏதோ ஒன்று ஒரு மெமரி ஞாபகம் வருது, அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ மாட்டு பொண்ணு கிட்ட சொல்லலான்னு போச்சு. அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு டைம் ஆகிடுது, நான் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. புள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறான்னா, ஆரம்பிக்காத, காத்தாலேயே ஆரம்பிக்காதன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ அந்த தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறார், நம்ம ஒய்ஃப் இருந்திருந்தா இதை நம்ம உடனே ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அவர் கீழே அதை வாத்து நாய் நிற்கிறது. அப்போ அந்த நாயின்னு கூட நான் சொல்ல விரும்பலை, அது ஒரு செல்ல பிராணி. அது இவர் அதுக்கிட்ட சொல்கிறார், அது கேட்டு தலையாட்டுறது. அப்போ அவர் சொல்கிறார், பரவாயில்ல, உனக்கான நான் சொல்கிறத கேட்கறதுக்கு டைம் இருக்கேன்னு சொல்லி அவர் கண் ஓரத்தில் கண்ணீர் கசியறதா அந்த கதையை அந்த ஆத்தர் முடிக்கிறார். கீழே ஒரு குறிப்பு எழுதுறார். அதில் அவர் சொல்கிறார், மிருகத்துக்கு இருக்கிற தன்மை கூட மனிதர்களுக்கு இல்லாமல் போயிடுத்தோ அப்படின்னு சொல்லி எழுதி அந்த ஆத்தர் முடிக்கிறார். எனக்கு கூட சில சமயம் தோன்றது, 5 அறிவு உள்ள மிருகத்துக்கு இருக்கிற பாசமும் நன்றியும் 6 அறிவு உள்ள நம்மளுக்கு இல்லாமல் தான் போயிடுதா. திங்க் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க. என்றும் பிரியமுடன் உங்களில் ஒருத்தியான உங்கள் பிரியா ராம்பிரசாத். தேங்க்யூ.